சலக்கை ஒளி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ககனும் அதுக்கப்புறமா சாரதாவும் பார்த்தோம்னா அவங்க பூமியை பார்க்குறதுக்காக வரவும் அப்போ பூமிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு நான் உன்னை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லவும் அப்போ எதுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் உனக்கு சாப்பாடு ஊட்டி விடணும்னு சொல்லி ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ பூமி வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை பூமி, எனக்கு உன்னை பார்க்கணும் போல் எனக்கு ஆசையாக இருக்குது அப்படிங்கவும் சரிதாம்மா நீங்கள் வாங்க அப்படிங்கிறாங்க. அப்புறமா பார்த்தோம்னா பூமி பார்க்குறதுக்காக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க வீட்டு வாசல்லையே. அப்போ பூமி ஓடோடி வரவும் உடனே பார்த்தோம்னா இங்கே ககனை தான் காட்டுறாங்க. ககன் பூமியை பார்க்குற மாதிரியும் அவங்க ரெண்டு பேருமே பார்த்தோம்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பூமி ஐ லவ் யூ ககன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கெட்டி பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது தான் தெரியுது ககன் இது எல்லாமே கனவு கண்டிருக்காங்கன்னு. கண் பிடிச்சி பார்க்குறாங்க. அப்போ பூமியும் சாரதாவும் கெட்டி பிடிச்சி நின்றுருக்கவும் இதை பார்த்ததுமே ஐயோ இதெல்லாம் நம்ம கனவு கண்டிருக்கோமா அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா சாரதா தான் கையாலேயே பூமிக்கு சாப்பாடு ஊட்டி விட்றாங்க. அப்போ பூமி சொல்கிறாங்க, சரிதாம்மா நான் கிளம்புறேம்மா, நம்மளை யாராவது பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லவும் அப்போ உடனே சாரதா சொல்லிட்டு இருக்கிறாங்க, உண்மையிலேயே அம்மா நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படிங்கவும் அடுத்துதான் சாரதா அங்கே ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போ ககன் அவங்க பூமி கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன பூமி நான் சொன்னதுக்கு நீ எதையும் பதில் சொல்லாமல் இருந்துட்டு இருக்கிறியே, நான் உன்னை விரும்புகிறேன்னு சொன்னேன் ஆனால் அதுக்கு நீ பதில் சொல்லவே இல்லையே அப்படிங்கவும் அப்போ பூமி அவங்க ககனையே பார்த்துட்டு இருக்கும்போது அடுத்துதான் பூமிக்கு பயம் வந்துடுது. ஐயோ அவங்க யாராவது நம்மளை பார்த்துடக்கூடாது, அதுவும் அப்பா பார்த்துட்டாக்கி பிரச்சனை தான் வரும்னு சொல்லிக்கிட்டு சரிதாம்மா நான் அங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு உடனே அவங்க போகிறாங்க. இது எல்லாம் அபூர்வம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்த்ததுமே பூமி கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆமாம் எதுக்காக நீ இப்போ அந்த சாரதாவை பார்த்துட்டு அப்படிங்கும் போது இப்போ நான் எதுக்காக உங்ககிட்ட அதை பற்றி சொல்லணும் அப்படின்னு பூமி சொல்லவும் அப்போ அபூர்வம் சொல்கிறாங்க, ஆமாம் என்ன இருந்தாலும் சரிதான், சந்திராவோட நீ பொண்ணாச்சே, இந்த மொத்த சொத்துக்கும் சொந்தக்காரி நீயாச்சே, அதனால தான் உன்னை கைகளை போட்டுக்கலான்னு சொல்லிட்டு அந்த சாரதா நினைச்சிருப்பா போலுக்கு அப்படிங்கவும் உடனே இதை கேட்டதுமே பூமி அப்படியே ஆவேசத்தோட சொல்றாங்க, இங்க பாருங்க அவங்கள உங்களை மாதிரி நினைச்சிட்டு இருக்காதீங்க அப்படிங்கவும் என்னடி பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஆமா சொத்துக்கு ஆசைப்படப்பட்டவங்க அவங்க கிடையாது, சொத்துக்காக தன் தங்கச்சியோட கதையை முடிச்சவங்க நீங்க இதை பத்தில நீங்க பேசக்கூடாது அப்படிங்கவும் இதை கேட்டதுமே அபூர்வம் பூமிக்கு பலார்னு ஒரு அறைய விடுறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னையும் எதிர்த்து பேசுற அளவுக்கு நீ துணிஞ்சிட்டியா என்ன, உன்னை பத்தின எல்லா விஷயங்களும் என்கிட்ட இருக்குது தெரியும்ல உனக்கு அப்படின்னு சொல்லவும் அதனால இன்னும் என்கிட்ட பேசும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசு அப்படின்னு சொல்லிக்கிட்டு திட்டவும் இதை கேட்டதுமே பூமி அப்படியே கண் கலங்கிட்டு அவங்க சோபா போட்டோ முன்னாடி நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தோம்னா அவங்க சோபா போட்டோ முன்னாடி நின்று அவங்க ஆட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ இந்த சத்தம் கேட்டு சந்திரா எல்லாருமே வரவும் அப்போ சந்திரா அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. சோபா ஆடுற மாதிரிக்கேலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்போ திடீர்னு பார்த்தோம்னா பூமி உடம்புல அவங்க சோபா இறங்கிருந்தாங்க. அப்போ பூமி சோபாவா அவங்க பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை கேட்டதுமே சந்திரா சோபா தான் பேசுகிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் கேட்டுட்டு இருக்கவும் அப்போ அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்க பாரு அதாவது உன்னுடைய ஒட்டுமொத்த சொத்தையே நீ அபூர்வா பேரில் நீ எழுதிவே அப்படிங்கிறாங்க. இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத அபூர்வா அவங்க சித்தி எல்லாருமே சந்தோஷப்பட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ நட்சத்திரம் ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. எப்படியோ ஒட்டுமொத்த சொத்தையும் அம்மா பேரில் எழுத சொல்லிட்டால அந்த சோபா அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருக்கவும் அடுத்ததான் உடனே சந்திரா அப்படியா சோபா நீ சொல்கிற வரைக்கும் நான் செஞ்சிருது அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா அடுத்த நிமிஷமே வேண்டாம் நீ அபூர்வா பேரில் எழுத வேண்டாம் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது ஒட்டுமொத்த சொத்தையும் நீ நட்சத்திரா பேரில் எழுது அப்படிங்கப்போ இதை கேட்டதுமே நட்சத்திரம் அதை விட சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அபூர்வா நினைக்கிறாங்க, எப்படியோ என் பேரில் எழுதுனா என்ன என் பொண்ணு பேரில் எழுதுனா என்ன, ஆக மொத்தத்தில் சொத்து எல்லாமே நம்ம கைக்கு தான் நான் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ பூமி டான்ஸ் ஆடிக்கிட்டே பார்த்தோம்னா அவங்க அபூர்வா பக்கத்தில் வராங்க. வந்ததுமே அவங்க கையில் இருக்கிற மொபைலை வாங்கியிருந்தாங்க. வாங்கினதுமே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அபூர்வா அப்படியே அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்கவும் அப்போ பூமி பார்த்தோம்னா அந்த மொபைலை எடுத்துக்கிட்டு நேராக சோபா படத்துக்கு முன்னாடி போகிறாங்க. போனதுமே அந்த மொபைலை தூக்கி போட்டு அவங்க இறஞ்சிருந்தாங்க. இதில் பார்த்தோம்னா அது எல்லாமே சுக்குநூறாக உடஞ்சி போயிருது. இதை எதிர்பார்க்காத அபூர்வா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இந்த பூமியை மிரட்டுறதுக்கு நம்மளுக்கு ஒரே ஆயுதமா இருந்தது அந்த ஆதாரம் தானே, அதை தூக்கி போட்டு உடைச்சிட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதிர்ச்சியோட இருக்கவும் அடுத்ததா பார்த்தோம்னா அவங்க பூமியை உடம்புல இருக்கிற சோபா சந்திரா கிட்ட சொல்றாங்க, சொத்தை எல்லாத்தையும் நட்சத்திர பேர்லன்னு எழுதக்கூடாது அப்படிங்கிறாங்க. இதை கொஞ்சமாக எதிர்பார்க்காத நட்சத்திராவும் அபூர்வாவோட சித்தி இவங்க எல்லாருமே அதிர்ச்சியடைகிறாங்க. இது என்னது மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் அபூர்வா பேர்லேயும் நட்சத்திர பேர்லேயும் இந்த சொத்தை எழுதி வைக்க சொன்னாங்க. எப்படி இருந்தாலும் ரெண்டு பேரில் யார் பேரில் எழுதினாலும் சரி தான் சொத்து நமக்கு தான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தோம். ஆனால் இப்போ என்னென்னா இந்த மாதிரிக்கு மாற்றி பேசிகிட்டு இருக்காள் அப்படிங்கவும் இப்போ சந்திரா கேட்டுட்டு இருக்கிறாங்க. சோபா அப்போ இப்போ நான் என்ன தான் பண்ணுறதுக்கு அப்படிங்கவும் இங்கே பாரு இப்போதைக்கு நீ யார் பேர்லேயும் எழுத வேண்டாம், ஆனால் கண்டிப்பாக நான் திரும்பவும் வருவேன்,
வருவேன், வரும்போது நான் யார் பேரில் எழுதணும்னு சொல்கிறேனோ அவங்க பேரில் தான் நீ எழுதணும் அப்படிங்கவும் உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, என்னுடைய கதை முடிஞ்சதுக்கு அது தன்னால் முடியலை, முடிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்லவும் இதுக்கிட்டதுமே அபூர்வம் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து சந்திராவும் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சோபா நீ சொல்லிட்டு இருக்கிற, உன் கதையை யாரோ முடிச்சுட்டாங்களான்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரு, ஆமாம் அதை பற்றின ரகசியத்தை நான் கூடி சீக்கிரமே நான் உங்ககிட்ட தனியாக வந்து சொல்லுவேன், அதுக்கப்புறம் தான் அந்த சொத்தை யார் பேரில் எழுதணும்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே உடனே வந்து பார்த்தோம்னா சந்திராவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அப்படியே வந்து பூமி வந்து கீழே விழுந்துற மாதிரிக்கு இருக்கவும் அடுத்ததாக அவங்களுக்கு தண்ணி தெளித்து எழுப்புறாங்க. அப்போ வந்து உடனே பார்க்கும்போது பூமி வந்து எந்திக்கிறாங்க. எந்திரிச்சதுமே எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் சந்திரா அதெல்லாம் ஒன்றும் ஆகலை அப்படிங்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு எல்லாரும் போகவும் அப்போ அபூர்வாவை தான் காட்டுறாங்க. அபூர்வா வந்து இதெல்லாம் கேட்டுட்டு எரிச்சலோடு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த மொபைலை பார்த்துக்கிட்டே இருக்கவும் உடனே பூமி வந்து வராங்க. வந்ததுமே அபூர்வா கிட்ட சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத அபூர்வா வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னடி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே பூமி வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கவும் என்ன உன் மொபைல் வந்து அவ்வளோதான் உடஞ்சி போச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது என்ன பேசிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் என்ன என் உடம்புல வந்து எங்கள் அம்மா வந்துட்டாங்கன்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறியா, அதுதான் கிடையாது, இந்த மொபைலில் ஆதாரத்தை வச்சு தானே என்னை மிரட்டிக்கிட்டு இருந்தேன், அதை உடைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரிலாம் ட்ராமா போட்டு அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே அபூர்வம் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க.